வணக்கம். இது உங்கள் சிரி எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போச்சு. அந்த சம்பவத்தை பார்த்தோன்னே எனக்கு துக்கம் தொண்டை அடைச்சிச்சு. அதனால தான் இப்போ நான் வந்து கிச் அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா ராணுவ வந்துட்டு இப்போ கேமரா முன்னாடி ஒரு விஷயம் பேசுகிறார். இது எப்போ நடந்ததுன்னா வீக்லி டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அவருக்கு அடிப்படுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பிக் பாஸ் விட்டு அவர் வெளியே போவாரான்னு தெரியல. மேபி போனார்னா இது ரொம்ப ஒரு துக்கமான ஒரு நாளாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நாள். அதை வந்து நாங்கள் வந்து கேமரா முன்னாடி சொல்லும்போது நம்மளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா இன்றைக்கி ராணவோட தந்தைக்கு பிறந்தநாளாம். என்ன ஒரு குடும்பம் பாருங்கள். பிறந்தநாள் அன்றைக்கி ராணவ் வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து அப்பா ஹாப்பி பர்த்டேப்பா, இங்கே நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றார். சூப்பராக இருப்போம், நம்ம எல்லாருமே சூப்பராக இருப்போம்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டால் தான் நான் இங்கே நிற்கிறேன். இங்கே எவ்வளவோ நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது, ஆனாலும் நீங்கள் எனக்கு இது வரைக்கும் கொடுத்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் மெடிடேஷன் தான். எப்படி மெடிடேஷன் தான் என்ன இங்கே சஸ்டெயின் ஆக வச்சுருக்கு. தேங்க்ஸ் அப்பா, ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு விஷ் பண்ணுறதுக்காக இன்னொரு உங்களுடைய நண்பர் காத்துட்ருக்கார் அப்படின்றாரு. நண்பரா? அப்போ ரஞ்சித் சாருக்கு ஆல்ரெடி தெரியுமான்ற மாதிரி இருந்துச்சு. ரஞ்சித் சாரும் வந்துட்டு அங்கே வந்து விஷஸ் கொடுக்குறாரு. நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களை பிக் பாஸ் நல்லா பார்த்துக்கிறாரு, நீங்கள் கவலைலாம் பட வேண்டாம், கரத்தே சந்திரசேகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ராணவோட டேடி பேர் போல இருக்குது. அதை சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போது இதை வந்து லைவில் பார்த்துட்டு இந்த பையனுக்கு வந்துட்டு, அதாவது நம்ம ராணுவுக்கு அடிப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த ப்ரொமோவில் வந்த விஷயங்களை பார்க்கும்போது ஒரு பெற்றோருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம பையன் அதை கரெக்டாக ஞாபகத்தை வச்சு அங்கே வந்து விஷ் பண்ணுறான், நம்ம எல்லாம் நல்லா இருப்போம்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆகிடுச்சு, குழந்தையால் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும். ஆனால் சப்போஸ் அவர் வெளியே போயிருந்தாருன்னா அது இப்போ வந்துட்டு வீட்டில் தான் இருந்திருப்பார். ஏன்னா நேற்று நடந்த விஷயங்கள் நம்மளுக்கு இன்னும் தெரியாது என்ன நடக்க போகுதுன்ட்டு. சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் ப்ரே பண்ணிக்கோங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இது வந்துட்டு அந்த ப்ரொமோட்டோவில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு பக்கம் பரிதாபமாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சௌந்தர்யாவோட விஷயங்கள் இரிட்டேட்டாக தான் இருக்குது. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ராணுவ கேம் ப்ளஸ் சௌந்தர்யா கேம், இவங்க 2 பேரோட கேமில் யாரோட கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.